சூழல். இந்த சூழலை மிகவும் நேசித்து ஆசிரியர் இமானுவேல் சார் உங்களுக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். இதை உருவாக்கும் முன்னால் பல முறை யோசித்து இப்படி ஒரு இடம் உங்களுக்கு ரெடியாகி கொண்டு இருக்கிற காலத்திலே என்னிடம் அதை பற்றி பேசுவார்கள். இப்படி மாணவர்களுக்கு அதாவது ஈஸியாக எப்படி கற்றுக் கொடுப்பது, அதனால அந்த ஈஸி ஃபிட்னஸ் அப்படின்னு சார் அந்த நேம் வச்சாங்க. அதுக்கு அவரோடு இணைந்து அவருடைய மகன் தம்பி ஜெயக்குமார் மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் கராத்தே பயிற்சியும் கொடுப்பார்கள். முதலில் இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது ஆசிரியர் மூலம் வந்ததாக இருக்கலாம், ஆனால் இறைவன் இந்த சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அங்கே முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மிகவும் அருமையான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் திரு கென்னடி மேனேஜர் பிஎம்சி ஸ்கூல்ஸ் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி சில வார்த்தைகள் கண்டிப்பாக நான் பேசணும். அவங்க நிறைய பேசியிருக்காங்க, இன்னும் பேச முடியும். அவங்க எனக்கு உறவினராக இருந்தாலும், ஆனால் படிக்கிற காலத்தில் இந்த 1ஆம் வகுப்பு முதல் இப்பொழுது வரை மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பராகவும் இருக்கிறார். முதல் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஆனான்னு சொல்லுவீங்களே, அந்த சொல்லி கொடுத்தது கென்னடி சாருடைய அம்மா தான். அவங்க தான் எனக்கு 1ஆம் வகுப்பு டீச்சர். வாழ்க்கையிலே நீங்கள் 1ஆம் வகுப்பு டீச்சரை மறக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அந்த கையை பிடிச்சி கொடுத்தது இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் அவங்க குடும்பத்தோடு ஏற்கனவே சார் சொன்னது மாதிரி மிகவும் நெருக்கமானவர். அதுபோல் படிக்கும் காலத்தில் ஸ்கூல்ஸில் படிக்கும் பொழுதும் நான் படிச்சிருக்கிறோம். என்னை விட ஒரு இயர் சீனியராக வந்துக்கிட்டே இருப்பாங்க சார். அடுத்து காலேஜ் எம்எஸ்சி படிக்கும் பொழுது மேத்ஸ், அதுலேயும் சாரும் சுவாலஜி அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ரூம்மேட்ஸாக இருந்தாங்க. ரூம்மேட்ஸாக இருக்கும் பொழுது பல அனுபவங்கள். அவர் மிகச்சிறந்த வாலிபால் பிளேயர் மட்டுமல்லாமல் சிறந்த பாடகர். அந்த கோணம் நிறைய தெரியாது. அவர் ரொம்ப அருமையாக பாடுவார். காலேஜ்லேயே சிங்கர். அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் உண்டு. அவர் மைக்கை பிடிச்சிட்டு பாடிட்டாருன்னா கைதட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பாப்புலர் ஆகிறது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருந்துச்சுன்னா உடனே பாப்புலர் ஆயிடுவாங்க. சார்லாம் அப்படி பாடினோன்னா காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. நானும் பிளேபேக் சிங்கராக இருக்கிற அளவுக்கு ஒரு சில தகுதிகளை வளர்த்து கொள்வதற்கு இந்த பிளேபேக் சிங்கர் போது இந்த நாடகங்களில் பாடினேன். சினி அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு நம்ம இதில் இருக்கிறோம். ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே பாடலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி வளர்த்துருக்கீங்க அப்படின்னு எங்கள் குருநாதர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மியூசிக் முறையாக கற்றுக்கிட்டதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் நம்ம ரவி தான். ஆரம்ப காலங்களில் எப்படி ரவி சாருக்கு அவங்க எப்படி சார் மியூசிக்கு சம்மந்தம் உண்டு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவரும் என்னுடைய 1ஆம் வகுப்புலேருந்து இப்பொழுது வரைக்கும் உறவினர் மற்றும் நண்பராக இருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்கார். அந்த காலத்தில் நாங்கள் ஒன்றா சுற்றும் பொழுது இது கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா மியூசிக்குங்கும்போது கென்னடி சார் நான் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரவி சார் அதில் வந்து ஆகணும். அதாவது ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் அவர் அந்த ஏரியாக்களில் நடக்கக்கூடிய விழாக்களில் எனக்கு மைக் வாங்கி தருவார். அந்த விழாக்கள், திருமணம், இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் தான் சொல்கிறேன். விழாக்கள்லாம் கிராமங்களில் குழாய் கட்டி எல்லா ஊரும் கேட்குற மாதிரி பாட்டு போடுவாங்க இல்லையா? அது உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும். அப்போ அந்த வீடுகளில் மைக் வச்சுருப்பாங்க. அந்த மைக் எதுக்குன்னா கல்யாணம் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்க, பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு அப்படின்னு கூப்பிட்றதுக்கு தான். அந்த மைக் வாங்கி தருவார். வாங்கிட்டு கென்னடி பாட்டு பாடி அடிப்பாங்க. ஏன்னா பாட்டை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசுகிறதுனால இந்த மாதிரி. அதனால் அந்த பாட்டு மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு முறைப்படி அதுக்கு ஒரு கற்றுக்கிட்டு நான் இப்போ ரெக்கார்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் பாடுற அளவுக்கு வந்திருக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கென்னடி அவர்கள், ஏன்னா அவர் சாதாரண ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அவர் இன்னும் கிராமங்களில் ஆரைக்கபுரம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்குது. அதில் அவர் மிக முக்கியமான பணியாற்றி அங்கே உள்ள சமூக சேவை இதெல்லாம் அவர் ஒருங்கிணைச்சி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிராம வளர்ச்சி மட்டும் இல்லாமல்
அவருடைய பக்கத்து கிராமங்கள்னாலும் சரி எதுனாலும் சரி அந்த ஊக்கப்படுத்தல ரொம்ப இது உண்டவர். அவருக்கும் வணக்கம். அடுத்தது இங்கே கண்ணன் சார் தெரியும் உங்களுக்கு. கண்ணன் சார் வந்து மாரத்தான் எல்லாம் பிரமாதமாக ஓடக்கூடியவங்க. நான் சார்கிட்ட இம்மானுவல் சாருடைய ஸ்டூடெண்ட்டாக சேர்றதுக்கு முன்னாலேயே சார் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்குறேன். அதனால் அவருடைய பயிற்சி இதெல்லாம் மகத்தானதாக இருக்கும். ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பணி அந்த வியாபாரத்தில் இருந்தாலும் கிடைக்கிற அந்த நேரத்தில் 1 மணி நேரம் கிடைச்சாலும் அது தூங்குவதே குறைவாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து நீங்கள் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களாக இருக்கனால சொல்கிறேன், கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அவங்க வந்து அதை பயன்படுத்தி பயிற்சி பண்ணுவாங்க. சாருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் அந்த ஈசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் அருமையான பயிற்சியில் சார் சொன்ன மாதிரி கென்னடி சார் சொன்னாங்கல்ல, சார் பயிற்சி வந்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நானும் சாருடைய ஸ்டூடெண்ட் தான். கடுமையாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும். ஆனால் அந்த பலன் வந்து உங்களுக்கு அன்னைக்கே அதில் அடுத்த நாளே தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் மிக முக்கியமானது. எல்லா பெற்றோர்களும் அவங்களுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியாது இல்லையா? ஆனால் அவங்கள வந்து கரெக்டான பாதையில் வழிநடத்தி வர்றதுக்காக பெற்றோர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ கண்மணிகள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க மட்டும் கிடையாது, பெரியவர்களும் அருமையான பயிற்சி பெற்று பல வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட நான் கூட உங்கள் அகாடமியில் மறைமுகமாக ஒரு சில பயிற்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆக்டிவாக அங்கே வரட்டாலும் சார்கிட்ட கேட்டு அப்பப்போ ஒரு சில விஷயங்களை நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறேன் எல்லாருக்கும். அதனால் இந்த அகாடமியை பயன்படுத்திட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னடா எல்லாம் பேசிட்டு சாரை பற்றி இன்னும் பேசலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சார் வந்து ஒரு நேர்மையான ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு கேப்டன், ரியல் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், அது ஒரு பாடலில் கூட ஒரு வரியில் வரும். பாட்டை பற்றிலாம் சொன்னாங்க, லைட்டாக பாடி காமிச்சானா இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டான்ஸா, அதை எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். அந்த உன்னை எறிந்தால் என்ற பாட்டில் ஸ்டான்ஸால வரும். பூமியில் நேராக வாழும் மனிதர்களை சாமிக்கு நிகர் இல்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? பூமியில் நேராக வாழும் மனிதர்கள் சாமிக்கு நிகர் இல்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? அத பாடல் சார் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நேர்மையா இருப்பாங்க, அவங்க கற்ற கல்வியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் சார் மாதிரி ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர ஆகிற ரொம்ப கஷ்டம். அந்த பயிற்சி வந்து ஏன்னா அவங்க எந்த மாதிரி ஓடினாங்கன்னு தெரியும். அவங்க 62வது வயசு தானே சார்? 62 ரவுண்டு கற்பனையே பண்ண முடியாது. 65 ரவுண்டு ஓட நினைக்கும். யாராவது அப்படி நினைக்க முடியுமா? நம்ம 4 ரவுண்டு ஓடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் வந்து அதாவது எனக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஏன்னா 58 வயசில் எனக்கு புக்கெலாம் வாசிக்க முடியல. சார்ட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். கேட்ராக்ட்னா உங்களுக்கு இந்த திரை மாதிரி வந்துடும், மறைக்கும். அப்படி ஒரு திரையை போட்டு அதுக்கு அங்கிட்டு தெரியுங்களா, லைட் அப்படி தெரியும். அப்போ 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டை 60 ஆக்குனாங்கல்ல, அப்போ நான் உடனே பிளான் பண்ணிட்டேன். அதாவது இப்படி இருந்தால் பையங்களை பாடம் நடத்த முடியுமா? நான் வந்து டார்ச் லைட் அடித்து, செல்ஃபோனில் லைட் அடித்து, அந்த புக்கில் மேத்ஸ் டீச்சரில் நம்பர்லாம் தப்பாகிடக்கூடாது இப்படி பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே வேலை ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர் கன்சல்ட் பண்ணி, எப்படி சார் நீங்கள் சமாளிச்சிங்க 1 வருஷத்தை அப்படின்னு ஒரு கேட்டார். இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, டிரைவிங் கார்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது, நீங்கள் காரை ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, பிறருக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் உடனே பண்ணிட்டேன். எனக்கு மெயின் வந்து டீச்சர், அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 2 வருஷம், அதனால் அதை நான் பண்ணேன். அந்த எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இப்போ கண் நல்லா இந்த குட்டி பையன் மாதிரி எனக்கு நல்லா கண்ணு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ வந்து நான் வந்து சாருடைய பயிற்சியில் கடுமையான பயிற்சியில் இருந்தேன்.
சார் சொல்கிறது 13 செகண்ட்லாம் போயிருந்துச்சு. இப்போ சொன்னால் 15 தான் இருக்கும். 13 வருமானு எனக்கு தெரியும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண கொண்டு வந்துடலாம். ஏன்னா அது மசில் மெமரின்னு ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாள் நீங்கள் அப்படி பயிற்சிலாம் இருந்தால் அப்படி இருக்கும். ஆனால் அது வந்துடும் உங்களுக்கு, கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி நான் வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முந்தின வாரம் வந்து 10 ரவுண்டு சாதாரணமாக ஓடுவேன் நான். கடைசி ரவுண்டு சர்ஜனா ஃபுல் ஸ்பீடில் உடச்சிடுவாங்க. இப்போ ஒரு 100 மீட்டர் தான் ஃபுல்லாக உடச்சிடுவாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணினா 200 ஓடலாம், 300 முடிக்கலாம் வேகமாக. அப்படி முடிச்சுட்டு போயிட்டு 2 வருஷம் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, பயிற்சிகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். அப்போ 2 வருஷம் பண்ண முடியல. 2 கண்டுக்கு பண்ணனால, அந்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால எல்லாம் கூட பண்ணிடுறேன். வாக்கிங் லைட்டாக பண்ணிடுறேன். வாக்கிங் பண்ணுறது ப்ராக்டிஸ் கிடையாது, உங்களுக்கு தெரியுங்களா. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 10 ரவுண்டு ஓடினதை என்னால் இப்போ பிடிக்க முடியல. அவ்வளோ ஈஸியாக ஓட முடியல. 4 ரவுண்டு 3 ரவுண்டு ஓடும் பொழுதே என்ன செய்யுது, அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அது சம்மந்தமாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் ஒரு நாள் எக்ஸசைஸ் விடலாம், 2ஆவது நாள் விடலாம், 3ஆவது நாள் விடக்கூடாது அப்படின்னாரு. விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், மறந்துடும்னாரு. நான் வந்து 2 வருஷம் விட்டுருக்கேன், நினச்சி பாருங்க. அதனால் அது பிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் பயிற்சி சார் கொடுக்குறாங்க, கடுமையான பயிற்சியாக இருந்தாலும் ஒரு நாள் அதை விட்டுறக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் வச்சுக்கிடணும். அப்படி வைக்கும் பொழுது தான் அதனுடைய பலன் எப்போதுமே உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அதை வந்து மிக கடினமான பயிற்சியாக இருந்தாலும் அதை வச்சுக்கிடணும். உங்களுக்கு உங்கள் ஃபிட்னஸை பற்றி தெரியும், என்ன லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. அதை இந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க. அடுத்தது சாரை பற்றி சொல்லப்போனால், மிக அருமையான கோச், கடுமையான பயிற்சியாளர். 2 மணி நேரம் தூங்கிட்டா கூட, 2 மணி நேரம் தான் தூங்கினாலுமே அவர் அதே மாதிரி 20 ரவுண்டு 15 ரவுண்டு ஓடிட்டு தான் இருப்பார் காலையில் வந்து. ஏன்னா அந்த ஃபுல்லாக உடம்பு மனசு எல்லாமே அவர் வந்து ரியல் கோச்சாக இருப்பார் அவர். இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்மஸோ ஒரு நியூ இயர்னா வந்து மிட் நைட் மாஸ் போயிட்டு வந்து அடுத்த நாள் தூங்காமல் இருப்போம். 3 மணி நேரம் தூங்கியிருக்கணும் வைங்களேன், அப்படியே பருவம் தூங்கிட்டு தான் இருக்கணும். ஒர்க் அவுட்டே முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் சாரும் எடை போட்டுருக்காரு. அதுவும் ஆரம்பத்தில் சொன்னேன், சார் மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். 60 வயசில் 60 ரவுண்ட் ஓடிடுவீங்களா, அன்பிலீவபிளாக இருக்குது. சார் கூட உடம்பு இந்த பாப்பா ஓடிட்டு இருந்தாங்க, அப்போ குட்டி பிள்ளையா இருந்தாங்க. நான் பார்த்தேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் வேலையாக போயிட்டு திரும்ப முடிக்கும் போதும் இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு சிலருக்கு அந்த இது கிடைக்கும். குருமியான சிஷியர்கள்லாம் இருக்காங்களா, அது மாதிரி இங்கே திடீர்னு சாரை கூட நீங்கள் மீட் பண்ணுவீங்க ஒரு காலகட்டத்தில். அது சொல்லணும், குருவி மிஞ்சிய சிஷியன் அப்படி முதல்ல. எல்லாம் பழமொழி சார் சொன்னாங்கல்ல, பழமொழி சொன்னாங்கல்ல, சூரியன் இருந்தாலும் சித்திரம். அதுபோல் எல்லாமே பழமொழிகளாக நம்ம முன்னோர்கள் தந்துட்டு போயிருக்காங்க. என்னடா சார் ஒரு கதை சொல்லணுமே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. சாருக்காக அந்த கதை. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு குரு வசிச்சிருந்தார். வில் வித்தையில் சிறந்தவர் அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் வில் விட்டதை, அந்த அம்பு இதெல்லாம் விட்டதெல்லாம் பார்த்ததே கிடையாது சொல்லுவாங்க. ஆனால் அவர் அப்பப்போ தொடச்சிக்கிட்டு இருப்பார், எங்கேயோ போவார், அதை தூக்கிட்டு அவங்க எப்படிலாம் இருக்காரு. ஆனால் அவர் சொல்லுவாங்க இவர் கெட்டிக்காரருங்க. அதே ஊரில் வந்து ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் வந்து வில் வித்தையில் சிறந்தவனா ஆகிட்டு இருந்தான், எங்கேயோ படிச்சுட்டு வந்து. இதெல்லாம் பார்க்கவே முடியாத அவர் அந்த மாதிரி உங்களை மாதிரி ஈஸி ஃபிட்னஸ் கோச்சிங்லாம் நடத்தலை. அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவர் இருந்தார், அவ்வளோதான். சார் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வீட்டில் இருந்துட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. நடத்துறது தானே தெரியுது. அப்போ வாலிப பையனோட ஒரு முறுக்கு இருக்கும் இல்லையா, வாலிப முறுக்கும்பாங்க. அதில் ஒரு செருக்கு வந்துடும். அந்த செருக்கோட ஒரு கொஸ்டின் வரும், யார் பெரிய ஆளுன்னு பார்த்துருமா அப்படின்ட்டு. அதே மாதிரி அவனுக்கு தோணுச்சு, அதாவது அவர் பெரிய வில் வித்தையில் சிறந்து இருக்கிறாங்களே, அவர்கிட்ட கொஞ்சம் சீண்டி பார்ப்போம் அப்படின்னு அவன் போய் ஒரு ஆள் வீட்டுக்கிட்ட அந்த திண்ணையில் போய் உட்காடுறான். அவர் உள்ளே இருக்கார். வெளியே வரும்போது கேட்குறான், ஐயா நீங்கள் வில்வித்தையில் ரொம்ப சிறந்தன்னு கேள்விப்பட்டேன், நானும் படிச்சிருக்கேன். ஒரு நாள் உங்கள் வில்வித்தையில் நீங்கள் எப்படி திறமையாக இருக்கீங்கன்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன், அது கண்டிப்பாக அவசியமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நம்மளுடைய போட்டி வச்சுக்கலாமா, நான் அந்த போட்டியெலாம் கலந்துக்கிட கிடையாது தம்பி, நிறைய போட்டிகள்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், இப்போ போட்டி கிடையாது. நான் ஒரு பயிற்சிக்காக சும்மா காட்டில் போய் அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படியா நீங்கள் பண்ணும்பொழுது நானும் வரேன்,
அங்கே வேணா அந்த போட்டி, அவனுக்கு போட்டி போட்டி போட்டி. சரி போயாச்சு, ஒரு மலை உச்சியில் ஏறிட்டாங்க. அவனுக்கு அப்பவுமே என்னடா மலை உச்சி கூட்டு போறாரு, ரொம்ப நேரம் நடந்துட்டாங்க, மணிக்கணக்கு நடந்த பிறகு தான் போட்டி ஆரம்பிக்குது. சார் பயிற்சி சொன்னால அது மாதிரி கடுமையாக தான் இருக்கும் எல்லாமே. 1.5 மணி நேரம் நடந்துட்டாங்க, உச்சிக்கு போயிட்டாங்க. உச்சிக்கு போய் அங்கே வா அப்படிங்கிறாரு. அவன் வரான், களைப்பாக்கிட்டான், பார்த்தாலே தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும்னு இன்னொரு 1/4 மணி நேரம் நடத்தி கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போனா அதுக்கு பிறகு நடக்க முடியாது. அப்படி ஒரு பாதாளம் இருக்கு, பள்ளம், பயங்கரமான ஒரு வேலி, பள்ளத்தாக்கு. அதுக்கு ஒரு ஸ்டெப் வைக்க முடியும். அங்கே போயிட்டாரு, என்னடா இது அப்படின்னு பார்க்குறான். சரி நம்ம போட்டி இங்கே தான்ப்பா. ஒன்று அவனுக்கு வந்து தர்ம சங்கடமாக இருக்கு, போட்டி மனதிலே அவனுக்கு கொஞ்சம் பாதி குறைஞ்சிருச்சு. சரி எடு இல்லை அப்படிங்கிறாரு. எடுத்துட்டான். தூரத்தில் ஒரு 25 மீட்டர் தூரம் தான் ஒரு மரம், அது பள்ளத்தாக்கில் அங்கே தான் நிற்குது, அப்படி சரிஞ்சு நிற்குது. அங்கிட்டு நடக்க முடியாது, அந்த ஓரத்தில் நிற்குது. அதில் வந்து ஒரு பழம் அருமையாக ஒரு காம்பில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த காம்பில் அடிக்கணும், அடிக்கணும், பழத்தில் அடிச்சிடக்கூடாது. இவன் வந்து அந்த நான் ஏற்றவே முடியல, நான் நடுங்குது, காற்று அடிக்குது. இவரை பார்க்க கான்சென்ட்ரேஷன் இல்லை, பார்த்தாலே தெரியுது பேராது அப்படி. நீங்கள் சில நேரம் சார் பயிற்சி கொடுக்கும் ஒரு மாதிரி திணறுவீங்கல்ல, அந்த மாதிரி. சரி விடு அப்படிங்கிறாரு. அவன் ட்ரை பண்ணுறான், பழம் எங்கேயே இருக்குது, அம்பு எங்கேயே போகுது. நீங்கள் அடிச்சிடுவீங்களா சார் அப்படின்னு கேட்குறான் குருவை. இப்போ தான் குருவைன்னு சொல்கிறான். இவ்வளோ நேரம் அவரை பற்றி சாதாரண பெரியவரேன்னு சொல்லிட்டு இருந்தவன் குருவை நீங்கள் அடிச்சிடுவீங்களா அப்படின்னு. அவரு கொண்டு வந்து எடுக்கிறாரு, அந்த வில் அம்பு எடுத்துக்கிறாரு. ஒரே அடிதான், ஸ்டெடியே ஆகலை. அதாவது 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே எய்ம் பண்ணி அந்த காம்பில் துண்டை அடித்து கீழே தெரியுறாரு. அப்படி பழம் கீழே விடுது. உடனே அவன் நடுங்கிட்டான். அதுக்கடுத்தது இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இவர் இதோட பெரிய ஆளா அப்படின்ட்டு அவனை இவர் குருநாதரை ஏற்றுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவன் மேலே பறவைகள் பறந்து போகுது கூட்டமாக. அதில் இந்த பின்னால் போகிற பறவை அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே எய்ம் பண்ணி அதே மாதிரி 3 செகண்டில் இந்த கடைசி பறவை வீழ்த்திடுறாரு, காலில் விழுந்துடுறான். ரியல் குரு. அது கூட அவர்கிட்ட படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஹார்டு, அதாவது நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் சாரையும் நான் இந்த நேரத்தில் என்னை பயிற்சியில் இந்த மாதிரி உருவாக்கின சாரையும் நான் வந்து நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவருக்கும் எல்லாம் மிக மிக இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் கைதட்டுங்க. சார் தான் ரியல் கேப்டன். கேப்டன் அப்படிங்கும் பொழுது என்னன்னு சொல்லுவாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கேப்டனாக மாறக்கூடாது. நீங்கள் தான் கேப்டனாக இருந்து அந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், முறியடிக்கணும் அப்படிங்கிறது சார் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ 60 வயசு ரிட்டைர்மெண்ட் பிறகு சார் சொன்னாங்க, சார் நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. இந்த காலங்காலத்திலே ஸ்கூலுக்கு ஓடுவீங்க, சாயந்தரம் வந்து ஹோம்ஒர்க்கு பேப்பர் திருத்துறது இருக்கும், இன்னும் ரொம்ப ஃப்ரீ, நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பயிற்சியை தொடரலாம் அப்படின்னு காலையில் கூட இன்னைக்கு சொன்னாங்க. ஏற்கனவே நான் வந்து பயிற்சியை வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனால் ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னைக்கு பண்ண முடியல, ஏன்னா நியூ இயரில் வந்து தூக்கம் பாதிக்கும், அதனால் நான் தூங்கிட்டே தான் இருந்தேன். இன்னைக்கு சார் பண்ணும்போது கூட தூக்கத்துலேருந்து எடுத்து பேசினேன். அதில் ஆரம்பிச்சாச்சு நியூ பிகினிங். இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த சார் சொன்ன மாதிரி எனக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி ஒரு இதாக இருக்கிறனால அதில் வந்து நான் வந்து தொடர்ந்து செய்ய இருக்கிறேன். இல்லாமல் இறைவன் ஆசீர்வாதம் அதற்கு இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது இந்த அகாடமியில் நான் கூட அடிக்கடி வந்து உங்களோட சேர்ந்து சாருக்கிட்ட அந்த பயிற்சி பண்ணுற வாய்ப்புகளும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்லைன்னா சார் இன்னும் எங்களுக்கு வேறு இடத்துல வச்சும் கோச் பண்ணுவாங்க. சார் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, கடற்கரையா ஃபோன் பண்ணால் அங்கே நிற்பாங்க, பீச்சில் கருவையா அங்கே நிற்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து தான் பயிற்சி பண்ணுங்க, எப்படியாவது அந்த பயிற்சி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆகவே அதையும் நான் தொடர்ந்து செய்ய இருக்கிறேன். இங்கே ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் சார் நான் நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணவங்களை பார்க்க மிகவும் பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவங்கள வாழ்த்துறேன்.
இன்னும் நீங்கள் பல மெடல்ஸ் பெற்று ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி லெவல் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக போவீங்க. எல்லா மனிதர்களும் தானே. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம். எல்லா பிள்ளைங்களும் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்க இடத்துல நீங்கள் வேற ஒரு லெவலில் இங்கே உட்காந்துருக்கீங்க. அதுதான் பாராட்டத்தக்கது. காலத்தின் அருமை ரொம்ப அவசியம். சார் சொன்னாங்கல்ல, சாரோட ஒலிம்பிக்ஸில் வில்மாவை பற்றி பேசினாங்க. காலம் என்பது மிக மிக முக்கியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வருடத்தின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டுமானால் அந்த ஆண்டு இறுதி தேர்வில் ஃபெயில் ஆன ஒரு மாணவன் அல்லது மாணவியிடம் கேட்டால் தெரியும் ஒரு ஆண்டின் முக்கியத்துவம். ஒரு மாதத்தின் முக்கியத்துவத்தை தெரிய வேண்டுமென்றால் மாத இதழ் ஆசிரியர் அவரிடம் கேட்டால் தெரியும். ஒரு வாரத்தின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டுமென்றால் வார இதழ் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு நாளின் முக்கியத்துவத்தை, எல்லாம் டைம் தான் இல்லையா, எல்லாம் காலத்துக்கு உட்பட்டது. ஒரு நாளின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் நாளிதழ் ஆசிரியர், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கிட்ட கேட்டால் அந்த முக்கியத்துவத்தை அறியலாம் என்று சொல்வார்கள். ஒரு மணி நேரத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் பள்ளி விட்டவுடன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் கேட்டால் தெரியும். ஐயா, 1 மணி நேரம் ஆயிட்டு நம்ம பிள்ளை வரலையே, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதை கேட்டுக்கொள்ளலாம். ஒரு நிமிடத்தின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் இந்த பஸ்ஸு எல்லாம் புக் பண்ணி, ட்ரெயின் இதெல்லாம் புக் பண்ணி, ட்ரெயின் தான் ரொம்ப சொல்லலாம், ட்ரெயினை புக் பண்ணி மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிடத்தின் முக்கியத்துவம் அங்கே அறியலாம். ஒரு வினாடியின் முக்கியத்துவம் அறிய வேண்டும். ஒலிம்பிக்ஸில் சார் சொன்னாங்கல்ல, செகண்ட் வந்தவங்க கேட்ட தெரியும். ஃபர்ஸ்ட் வந்தவங்க அந்த ஒரு வினாடியில ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த செகண்ட், அந்த பிரிவுகள் ஒரு செகண்ட் 2 3 4 5 6 8 10 பிரிச்சா கொஞ்சம் தான் இருக்கும், கண் இமைக்கிற நேரத்தில் இருக்கும். அந்த செகண்ட் வந்தவங்கிட்ட கேட்டால் அது முக்கியத்துவத்தை அறியலாம் என்று சொல்வார்கள். ஆகவே காலத்தின் அருமை கருதி காலத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.